ஆதி காலத்தில் விவசாய யுகத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு நீர்ப்பாசன முறையை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது, இதனூடாக என்ன நன்மைகள் இருக்குது என்பதையும் தொடர்ச்சியாக காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஹலோ வணக்கம். கடுமையான தண்ணி சத்தம் காரணமாகவும் காற்று சத்தத்தின் காரணமாகவும் வாய்ஸ் ஓவர் தான் நான் போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வகையில் இது புலனறுவை மாவட்டத்தில் புலனறுவையில் இருந்து சோமாவதி போகக்கூடிய பாதையில் இந்த ஒரு நீர்ப்பாசன முறை ஒரு தனி நபருடைய காணியில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சக்கர முறையில் அங்கிருந்து ஓடி வரக்கூடிய அந்த சிறிய ஓடையில் தண்ணிகளை அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணிகளை ஒரு கரண்டி முறையில் தண்ணியை அந்த குழாய்களினூடாக உள்ளே எடுத்து அந்த குழாய்களிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணிகளை நடுவு மத்திக்கு எடுத்து அதிலிருந்து அப்படியே அந்த பைப் ஊடாக வயலுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முறையைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மின்சாரம், எண்ணெய் எந்த வித செலவும் இல்லாமல் மிகவும் இலகுவான முறையில் இந்த நீர்ப்பாசன முறையினை அவர்கள் பயன்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்களும் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடலாம், இலகுவான முறையில் விவசாயத்தை மேற்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.